இந்த டிக்டாக் வலைத்தளத்துல வீட்டிருக்க சகலருக்கும் வணக்கம். சொல்லுங்க அக்கா உங்களோட கருத்துக்கள். எந்த கருத்தா? நான் யாழ்ப்பாணம் இருக்கிறது கொழும்புல தான். இப்பத்தே நிலைமை சொல்லுங்க. 20-21ஆம் தேதியில என்ன நடக்குமென்று தெரியல. உங்க நிலவரப்படி என்ன சொல்லுது? ஜேவிபி தான் சொல்லுதா? உங்களோட ஓட்டா இருக்காக்கா? நான் போட மாட்டேன். இருக்கும் சங்குக்கு போட மாட்டீங்களா? நீங்க சங்குக்கு போடலாம் தானேக்கா? அக்கா அது சங்குக்கு இல்ல 30-35 வருஷத்துக்கு மேலேயா நான் யாருக்கும் போட இல்ல, போடுற மாதிரியும் இல்ல. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க இப்பயும் தெருவில தான் ஆரை ஏத்தி விட்டாலும் இது இப்ப அவரும் சங்கும் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி தெரியாது. இன்னும் கடைசி மட்டும் இருந்து பார்த்தா தான் தெரியும். காசை வண்டி கொண்டு ஓடுறாரோ தெரியல. அப்படி இல்லதானக்கா, இது உங்களுடைய உரிமை. அதாவது இந்த வாக்குன்றது உங்களுடைய வாக்குரிமை. நீங்க 35 வருஷமா நீங்க இல்லையான்னு சொல்ல இல்ல. 35 வருஷமா உண்மையா நீங்க போட இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த ஓட் லிஸ்டிங்ல இருந்தே நீங்க நீக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இருக்குதா? ஓட் இருக்கோ இல்லையோன்னு பாக்குறீங்க. சரி, நீங்கள் அந்த வீணா போன ஒரு ஓட்டை நீங்க சங்குக்கு போடுங்க. அது உங்களோட ஒரு ஓட்டால அங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. ஆனால் உங்களுடைய உரிமையை நீங்க காப்பாத்துக்க. நீங்க சங்கு சின்னத்துக்கு போடுங்க. முதலாவது ஓட்டு சங்கு சின்னத்துக்கு போடுங்க. ரெண்டாவது ஓட்டு தேவையில்லை. முதலாவது கட்டாயம் சங்குக்கு போடுங்க. அப்படி தெரிஞ்ச ஆக்களுக்குன்னு சொல்லி போட வையுங்க. பாருங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் போடாட்டியும் என்ன சுத்தி இருக்கிறாக்களை சங்குக்கு போட வச்சிருக்கிறேன். நீங்க வச்சு இல்லையா? நீங்க போடாட்டியக்கா இண்டையில இருந்து நாங்கள் உங்களை நங்கி தான் கூப்பிடுவோம். மல்லிக்கு போட இல்லையே, நங்கி என்று கூப்பிட்டாலும் பரவாயில்ல. நங்கி மல்லிக்கு போட இல்லையா? அதான பிரச்சனை. காரணமே அர்ஜுனா டாக்டர் தான் நான் நினைக்கிறேன். அதாவது அர்ஜுனா டாக்டர் சொல்லி இருக்காரு சங்குக்கு முதலாவது போடுங்க. அவர் சொல்றதை கேட்டு நாங்க நடப்போம். அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும் நாங்க. அப்ப அதனால அவர் சொன்னிருக்காரு சங்குக்கு போட சொல்லி நீங்க சங்குக்கு போடுங்க. ஏன்னா அப்ப உங்களோட முதல் ஓட்டு சங்குக்கு போடுங்க. அப்ப அர்ஜுனா டாக்டர் மரியாதை நீங்க காப்பாற்ற முடியும். அர்ஜுனா டாக்டர் செய்யறதுல உங்களுக்கு சரியா பிள்ளையாவா தெரியுது, அதை சொல்லுங்க. அவர் செய்யறது எல்லாம் சரிதான். அவர் செய்யறது பின்னுக்குத்தான் அவர்கிட்ட ரிசல்ட்ட காட்டுறதால முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் அதை விளங்கி கொள்ளினம் இல்ல, சும்மா கத்தி கொண்டிருக்கணும். அவ்வளவுதான். அதானாக்கா அவைகளுக்கு தானே நீங்கள் எடுத்து சொல்லணுமாக்கா. அவ கத்தி கொண்டிருக்க விடாம எடுத்து சொல்லணும். என்ன அர்ஜுனா செய்யறது அவற்ற பிரதிபலன் பின்னுக்கு தான் இருக்குது. டக்குன்னு சொன்ன உடனே விசரம் பைத்தியாரன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றது பிள்ளையான விஷயம். ஆனா அவர் அப்படி இல்ல. அவட்ட இதுல கதைக்க வாரதில்ல. அந்த கத்துறதுகளுக்கு அவருக்கு இருக்கிற வயசுக்கும் அவட்ட டேலண்ட்டுக்கும் அதுல ஒரு காவாசி கூட இல்லாதாக்கள், அதை விளங்கி கொள்ளாதாக்கள். அவங்க இந்த ஊர்லயே இல்ல, கோமாவில இருந்தாக்கள். அதானாக்கா நீங்க கோமால இருந்தாக்களை கொஞ்சம் எழுப்பி அவைகளுக்கும் விளக்கத்தை கொடுங்கோனாக்கா. விளக்கம் இல்லாம இருக்கிறாக்களுக்கு சரி அவை நீ எங்களுக்காக கொண்டே போடுவான்னு தான் நினைக்கிறேன். இல்ல நான் அர்ஜுனா டாக்டர் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க நாங்கள் என்ன சொல்றோம் டாக்டர் வேற இப்ப சொல்லிக்காரு புள்ளடி போட வேண்டாமாம், அதுல 1-2 போடணுமாம். முதல் வணக்கம் என்ன என்ன இல்ல கவசம் எல்லாம் பலமா இருக்கு எல்லாருக்கும். அக்கா நீங்க கதைங்க அக்கா. அண்டைத்தான் உங்களை மாமலா பாக்குற மாதிரி கிடக்கு. கதைங்கக்கா. பார்த்து கொண்டிருப்பேன். மெசேஜ்களை தான் நான் கதைக்கிறத காதுல வேண்டுற இல்ல, மெசேஜ்களை தான் பார்த்து கொண்டிருப்பேன். மெசேஜ பார்த்தா தெரியும் இதுல இந்த புள்ள நெறி நிக்குதுண்டு. அப்படியா? எங்கட தளத்தை பற்றி என்னக்கா சொல்றீங்க? உங்களோட தற்காலத்துக்கு இது கட்டாயம் தேவை. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களோட தளம் கட்டாயம் தேவை. இந்த விஷக்கிருமியால் அது இதுகள் எல்லாத்துக்கும் நாங்க என்னத்துக்காக வேண்டி நாங்க தமிழன் இருக்கிறோம்ன்றத உணர்த்துறதுக்கு
போடுறதுக்கு கட்டாயம். ஏன்னு சொன்னா அது ஹோமாவில இருக்குது. இப்ப எங்கட சேனம் தமிழ் ஜனம் வந்து ஹோமாவில தான் இருக்குது. அதானக்கா கோமால விடக்கூடாது. தொடர்ந்து என்ன எல்லாரையும் எழுப்பி கொண்டு வரணும் அக்கா. அனையும் கூடுதலா என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க, தமிழாக்கள்ல பொம்பளைகளுக்கு வந்து வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு இதுகளை காதில கேட்ட உடனே ஒரு இதண்டு சொல்லி ரோட்டில எழுந்து இதுக்கண்டு சொல்லி அர்ஜுனா என்று சொல்லி வெளிக்கிட்டா கட்டாயம் அடிவண்ட போறாக்கள் பொம்பளைகள்கிட்ட தான் அடிவண்டு வீணம் அந்த தேவையில்லாம கதைக்கிறார்கள். அதானக்கா அதத்தானக்கா நீங்க சொல்றது சரிதானக்கா. வந்து நான் உதாரணத்துக்கு எந்த வீட்லயே இந்த மனுஷன் நான் சொல்லுவோம் வந்து இப்படித்தான் சொல்லுவேன். அவன் ஒரு நாளுமே உண்டையுமே எதிர்பார்க்க அர்ஜுனாண்டா இப்போ என்னட்டு கேட்கிற அளவுக்கு இருக்கா. கட்டாயம் பொம்பளைகள்கிட்ட வேண்டி வீணம் அடி அது நடக்கும். கெட்ட வார்த்தை பேசுவாங்க. தேவையில்லாத குடும்ப பிரச்சனை எல்லாம் சந்தியில இழுத்து வச்சுக்கொண்டு நிக்கிறது. சரியா சொன்னீங்க. டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஓகே. இது நல்ல ஒரு தனமா வந்து நிறைய பேர் விரும்பி பாக்குற தனமா வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் என்ன நீங்கள் வேற பிந்தி போயிட்டீங்க. சனிக்கிழமை டாக்டர் கொஞ்சம் மேல சரிதானே. முதல் வந்து நல்ல விஷயம் சொன்னேன். நிறைய பேர் எங்களை அனுசரிக்கிறீங்க வந்து. ஆனா இப்ப டாக்டர் திரும்ப வீடியோ விட்டுருக்காரு என்ன மாதிரி அந்த ஓட் போடுறதுன்னு சொல்லி பாத்தீங்க தானே? ஓ நான் இப்ப பார்த்தேன். அதுல அந்த 1 2 போடணும் திரும்ப வந்து சொல்லி விட்டு இருக்கிறாரு. அதை முதல் கன்ஃபியூஷன் இருந்ததானே, அதுக்காண்டி தான் நாங்கள் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சு வரையும் அதுக்கு தான் அவர் திரும்ப வீடியோ விட்டு இருக்கிறார் எப்படி செய்யணும். நான் இப்ப பார்த்தேன் அது புள்ளடி போட வேண்டாமா 1 2 அப்படி போடட்டும். சரி ஓகே ஓகே. நேற்று காய்ச்சிட்டு போன வச்சுட்டு படுத்துனையா காலம் வளைஞ்சு பார்த்தா என்ன 4,800,000 எத்தனையோ லைக் வியூஸ் வந்திருக்கு. அது முடிக்க அதான் இருந்தேன். ஓ இல்ல வியூஸும் வந்திருக்கு. அவ்வளவு வந்திருக்கு. எஸ்பி என்ன கீழே இறக்குங்க ஒரு கவாருண்ணா. எஸ்பி இதுல லைன்ல இல்ல மைந்தண்ண இறக்கி விடுங்க கணேசனே. நிறைய பேர் தேடி பாக்குறீங்கன்னா மற்றது இந்த விஷயங்களை நீங்கள் யூடியூபுக்குள்ளால இதா போட்டா இன்னும் கூடும். யூடியூபுக்குள்ள பேஸ்புக்ல என்ன போட வலிக்கிட்டது நேற்று போலிக்கிட்டாங்களோ இந்த மற்ற பிரச்சனையோட விட்டாச்சு. நாலு நல்ல விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு இதா போட்டீங்கன்னா இல்ல அது என்னன்னா அதை பாக்குற அரசியல் கட்சிகளும் கூட இதா விளம்பரம் செய்யலாம் மட்டும் கொண்டு வர போறேன். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல எங்கள்கிட்ட தரணும். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல இரவு கடையில இதான் போட்டு விட்டுருக்காங்க ரேடியோக்கு பதில. என்னன்னா எங்கட ஸ்தலத்தை தண்ணி குடிக்கிறார்கள் பஸ்ல வராக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தண்ணியா குடிச்சிட்டு அது போய் லைன்ல நீங்களும் கதைக்கலாம் ஆண்டு போட்டு விட்டா இன்னும் கூட வருவாங்களா அவருக்கு. அவைகளுக்கு என்னன்னா அந்த டெக்னாலஜியை பாவிக்க தெரியாமலும் சில பேர் இருக்கணும். ஆனா கேட்டுக்கொண்டு இருக்கணும். எப்படி இதுக்குள்ள வாரது ஜாயின் பண்றேன்னு தெரியாமலும் இருக்கணும். எங்களுக்கே கஷ்டமா கிடக்கு. புதுசா வாராக்கள் சேவை செய்த மக்கள் என்னன்னா மேல அந்த கூட்டல் அடையாளம் அல்லது பிளஸ் அடையாளம் இருக்குல்ல மேல அதுல கையை எட்டி தொடுங்க, டச் பண்ணுங்க. எட்டி தொட்டு விட்டீங்கடா மேல கொண்டு உங்களை விட்டு விடும். அவ்வளவுதான். எங்களுக்கு ரீக்வெஸ்ட் பண்ணி நாங்க உங்களை அக்செப்ட் பண்ணி விடுவோம். கீழே நீங்கள் அந்த மால்டி ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க மேல தொடலாம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாது. புலோ பண்ணுங்க. என்ன வன்னிமேந்தன புலோ பண்ணாட்டி எனக்கு காட்டாது. புலோ பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் கைய வைங்க. நாங்க மேல எடுத்துக்கோம். யார் இந்த செபஸ்டியன் கேட்ட குரலா இருக்கான்? செபஸ்டியன் பேர் நாளைக்கு மாற்றப்படும். ஜோசிக்காங்க நாளைக்கு மாற்ற வந்திருக்காருங்கள்ட்ட
செபஸ்டியன் அர்ஜுன் ஐயாவுக்கு அவர் பவுனியால இருந்து ரொம்ப குளத்துல இருந்து வந்திருக்காரு. ஆப்பு வச்சு அர்ஜுன் ஐயாவுக்கு ஆப்பு வச்சு செபஸ்டியன் தான் நிக்கிறாரு இங்க. அவர் இப்ப மாறிவிட நாளைக்கு மாறி அவர் அர்ஜுனாண்ட கொள்ளுறப்பு செயலாளரா வந்துருவார். அக்கா விலாக்கா சொல்லுங்க. விலாக்கா சங்கு சின்னம் ஓ அதுக்கு ஒரு ஓட்டனை போட்டு விடுங்க. நாங்க இவ்வளவு நேரம் காசாக கேட்டது ஒரு ஓட்டு தானே கேட்டது, ஒரு ஓட்டு தானே ஏன் யோசிக்கிறீங்க? மூந்தண்ணே மைந்தண்ணே நாங்க இவ்வளவு நேரம் அக்காவை மாத்திட்டு போட மாட்டேன் இப்ப ஓமன் இருக்கா நீங்க திருப்பி போட்டு விட சொல்லி சொல்றீங்க. இல்ல அக்கா இல்ல நாங்க சுத்தி வர இருக்கிறாங்கள வந்து சுத்தி வர இருக்கிறாங்களையும் போடுறான்னு சொல்லிட்டான். அக்கா நல்ல அக்கா சொத்தை வீட்டு சொத்தை எழுதி தரேன்னா நான் நாளைக்கு மேடம் ஓட்ட ஒண்ணு போட்டுருவோம். ஏன் உங்களுக்கு பட்டி வந்தா காணாதா? அதுக்குதான் நாங்க ஒளிபடியாச்சு அக்கா யூடியூப்கார பாத்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட பேச்சு கண்டிப்பா வருமா? கண்டிப்பா வரும். 4 பேர் நிக்கிறாங்க யூடியூப்கார. வாழ்த்துக்க நண்பர்களே. போட்டு பேச்ச நிலாக்கா நாங்க சொன்னதுக்காக அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து தெரியா? எனக்கு இவங்களோட வேலையில பார்த்தா இது வந்து அந்த நிமிஷத்துல என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது. அதுதான் பிரச்சனை. அக்கா அந்த நிமிஷத்தை நாங்க அந்த நிமிஷத்துல பாப்போம் அக்கா. ஒன்றுக்கும் யோசிக்காங்க, சங்குக்கு குத்துங்கோ. அதுக்கு பிறகு நாங்க உங்களோட அந்த நிமிஷத்துல உங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ணாம அதே மைண்ட்ல அதுக்கு போட்டுட்டு நீங்க வாங்க. வர்றத பிறகு பாப்போம். கொள்ளக்காரனும் 20ஆம் தேதி இரவு 12 மணி மட்டும் உங்களோட மைண்ட மாத்தாதுங்க. 20ஆம் தேதி 21ஆம் தேதி காலம் முடியவும் நீங்கள் வந்து சரியா இருந்தா சங்குக்கே போடுங்க. சங்க மறந்து போய் போயிடாங்க. நாங்கள் 19ஆம் தேதியே லைனுக்கு வந்துருவோம். 22 நித்ரோல விட மாட்டோம். என்ன 21 24 hours லைவ் செய்வோம். கொஞ்சம் லேட்டா தொடங்கி அப்படியே 24 hours ஆகும். எல்லாரையும் ஓட்டு சாவடிக்கு அனுப்பி ஓட் போட மாட்டோம். நித்ரா உள்றேன். ஓகே இன்னைக்கு வந்து செல்வன் என்ற டார்கெட் வந்து அவ்வளவு தெரியணும். 5 லட்சத்தை தாண்டணும். இல்ல நேற்று 6,09,000 லைக் பண்ண. நேற்று 6,09,000 லைக். அவருடைய டார்கெட் செல்வன் பொறுப்பாக லேட் ஆயிட்டேன். நான் 2 லட்சம் ஆகினேன். நீங்கள் இன்றைக்கு பாருங்க, நான் பிறகு 1 லட்சத்துல நிக்கிறேன். ஆனா நாங்க நேரத்தோடய துவங்கிட்டோம். நான் இன்றைக்கு லேட்டா போச்சு. சனி ஞாயிறு நாங்க சங்குக்கு போட் போடுறதுக்கு ஏற்கனவே துவங்கிட்டோம். நாங்க இவர் இருக்காரല്ലോ அக்கா வந்துட்டா கதைக்கிறவங்க காசு கேட்டா கூட மக்கள் தருவாங்க. போட் போடுறத மட்டும் மக்கள் நிறைய யோசிப்பாங்க. அக்கா யோசிக்க தேவையில்லை அக்கா. சங்குக்கு போடுறதுக்கு ஏனக்கா இவ்வளவு யோசனை? ஆதரவு. ஆனா அர்ஜுனா டாக்டர் அதை ஏற்றுக்கொள்றார். எங்க மனசுல அர்ஜுனா டாக்டரை ஏற்றுக்கொள்ளாததான் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. அரவினக்காவும் பெட்டி அடிக்கிறார். ஐயோ காசு கட்டாலும் தரலாம், ஓட்ட மட்டும் போடுங்க. அது பரவாயில்ல. அது வந்து நாட்டிய அக்கா ஒன்றை யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்துக்கு இவ்வளவு நாளும் தெரியாமனு குத்தியாச்சு. அந்த அடையாளத்துக்கு குத்துறதுக்கு யோசிக்க கூடாது. என்ன அங்க இருந்து ஒரு சின்ன ஒரு பதில் கூட வரையில. என்ன அர்ஜுனா டாக்டர் எங்களுக்கு அது தேவையில்லைக்கா. என்ன கலைக்கிறாங்க எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எந்த கடமையை நாங்கள் சரியா செய்யணும் தானே. தளங்கள்ல அமைச்சுக்கும் பின்னும் சாத்திரம் பார்த்துதான் 3 இடத்துக்காரதான் பெருமாம்னு சொல்லி அவையில சாத்திரத்தை விடுங்க. அவையில சாத்திரத்தை விடுங்க. நாங்களும் சாத்திரம் பார்த்து அர்ஜுனா தான் வேற இருந்தது. அதுக்கு என்ன சொல்றது? தானே ரணிலும் 3 எழுத்து தானே. அதான் பிரச்சனை.
அப்ப இதுல இருந்து ஒன்றை விளையாடலாம் இருக்கணும். அதான் சாத்திரக்காரன் ரிச்சா சொல்லி கிடக்காமன்னு காமெடி வைக்க பண்றாங்களா அதை வச்சு. அக்கா வன்னியும் 3 எழுத்து தானே ஐயோ அக்கா? அந்த சாத்திரக்காரனை வச்சுதானே அந்தால கவிட்டு விழுத்தினது. அக்கா இப்ப உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து சங்குக்கு போட வைப்பீங்க. 2017 எங்க என்ன சுத்தி இருக்கிறாங்க சொல்லி கிடக்கு. சொல்லி கிடக்குன்னு செய்ய வையுங்க. சொல்லி கிடக்குன்னு சொல்ல கூட செய்ய வையுங்க. எந்த ஒரு இதையும் தம்பி நாங்க யாரையும் திணிக்க முடியாது. சொல்லி கொஞ்சம் விளங்கப்படுத்துறான்னு தவிர அதான் சொல்றேன், விளங்கப்படுத்துங்க. காரணத்தை விளங்கப்படுத்துங்க. விளங்காம இருக்கணும். விளங்கப்படுத்தி கிடாக்குது. அரவிந்தக்கா என்னண்டாக்கா இப்ப எங்கட மக்கள் வந்து எங்கட கொஞ்சம் வயதான ஆட்களுக்கு என்னென்றால் வீட்டுக்கு போட்டுதான் பழக்கம். அப்ப அதனால வந்து சங்கன்ற புதுசு. ஆனா நாங்கள் விளங்கப்படுத்தணும். இப்ப எங்கட அம்மாட்ட கரைக்கவே சொல்றா வந்து வீட்டுக்கு தானே போடணும் போடுறேன்றா. ஆனா அப்புறம் அந்த எலெக்ஷன்ல இது சொல்லிக்க விளங்குது. சங்கன்னு இருக்குது, அதை நாங்க விளங்கப்படுத்தணும். சங்கன்னு இருக்குது, அதுக்கு போய் தட்டுங்க. இல்ல இல்ல அவங்கட நினைப்பா அப்படி வந்து அப்ப எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. அரிசி இல்லாத நேரம் அரிசி தந்தவன் யோசிக்கும், வீடு இல்லாத நேரம் வீடு வந்தவனோட யோசிக்கும். ஓட்ட போட்டு சொல்லுங்க தெரியல. ஏன் சொல்லுங்க. வீட்டுக்கு போட்டீங்கன்னா ஏன் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் ஜியா. வணக்கம். சும்மா இருக்கீங்களா? இருக்கிறான்னு சொல்லுங்க. இந்த போட்டு போடுறத பத்தி தான் சொல்லுங்க. உங்களோட கருத்து. இல்ல சங்குக்கு பெஸ்ட் போட்டு. ஓகே. இது நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிறோம், வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட சொல்லி இருக்கு போட சொல்லி. சங்குக்கு முதலாவது போட்டு அவ்வளவுதான். 2வது அது உங்களோட தெரிவு. போடலாம் போடாம விடலாம். சங்குக்கு கட்டாயம் போட்டே ஆகும். 2வது நீ யாருக்கு போடுறதா தெரியாது. சங்குக்கு போடுங்க. அதான் சங்குக்கு போட வேண்டியதான் முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து மக்களின் இது. இனி அர்ஜுனா சார் எலெக்ஷன் கட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போறது நாட்டுக்கு. அதான் சங்குக்கு போட்டுட்டு பேசாம போறது. எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்படி எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிடு. இங்க கொழும்புல இந்தியால பக்கம் வெளிநாட்டுல இருந்து சிவப்பு டிஷர்ட்டோடய இறங்கி வருகிறது. ஏகேடிக்கு போடுறாண்டுதான். ஏகேடி வராதக்கா. ஏகேடி வர நான் எந்த கணிப்பு பொய்யா போகட்டும். பட் நான் எந்த பார்வையில வந்து ஏகேடி வராது. ஏனென்றா அது அவங்க பரப்புரை செய்யறாங்களே தவிர மக்கள் மனங்கள்ல அப்படியான நிலப்பாட காண இல்லை. நீங்க செய்யற பரப்புற மாதிரி ஃபுல்லாவே இவருக்கு தான் சொல்லி கொண்டிருக்கு. மற்றது வெளிநாட்டுல இருந்து அவங்க வெள்ளக்காந்த இந்த சிங்கள ஆட்கள் எல்லாம் பாறாங்க ஓட் போடுறதுக்காக வேண்டிய எல்லாரும் அவங்களுக்கு மைண்டட் ஆட்களா இருந்தவங்க. ஐயோ அக்கா நீங்களுக்கு அவங்களோட காசை பண்ணி கூட கதைக்க எங்க மாட்டா அடிப்படை மக்கள் மனநிலை போய் பார்க்கணும். நாங்கள் ஒட்டுமொத்தமா ஓவரோல் அதாவது அகில இலங்கை தலைவியறையில பார்க்க வரைகளை அவன் அதுல வந்து இங்க அடிக்கிறத பார்க்கணும். அப்படி என்றால் 94ஆம் ஆண்டாக்க அவங்க 42+44 ஆசனம் வச்சிருந்தவங்க சாந்திரிகாண்ட ஆட்சியில அந்த காலப்பகுதியில அவங்க பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஏது 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம். ஆனா பிடிக்கல, ஆட்சியா பிடிக்கல. அன்னைக்கு வந்து ஜேவிபியோட தலைமை வந்து நல்ல ஒரு அப்ப விமல் வீரவன்சா மிக முக்கியமான ஒரு பரப்புரை பீரங்கி. என்ன விமல் வீரவன்சா கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவு நிற்கும். அப்படி 3 பேர் நல்லா ஒற்றுமை உழைச்சாங்க. கடைசி என்ன கோத்தம் உழைச்சு விட்டாங்க. அப்ப இது வந்து சரி அப்படி வந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி தனி பெரும்பான்மை சிங்கள வாக்குகள் கூட இவர் வந்தாரண்டா அனைவர் காணாம போவார். நடக்கிற மாதிரி ஒரு கதை உண்டு. நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன். நான் கணேசையா வாசிச்சவர். என்ன மெசேஜ் அக்கா? அவங்களோட ஒரு இது ஒன்று இருக்குது. இவருக்கு கூடுதலான பாகம் அநேகமா இங்க எல்லாருமே
கதைக்கினம் இவற்றை இதுதான் அதுக்கு இடையில ராணுவ நீங்க என்னண்டாக்கா சரி ஓகே இப்படி பாருங்க ரைட் நான் என்ன சொல்றேன்டா நான் முதலே ஆரம்பத்துல எதே சொல்லிக்கணும் அந்த இந்த அர்ஜுன் ஐயாக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லி கொண்டு வரேன் என்னண்டா இந்த அதாவது சர்வதேச நாணய நிதியமாக்கா பெட்டியா பொருளிக்கிட்டாங்க கிண்டி வச்சிருக்காங்க கத்திக்கு மேல நிக்கணும் அரசாங்கம் வந்த உடனே மிக மிக முக்கியமான வரி விதத்தை அதிகரிக்கணும். ரெண்டாவது நல்லிணக்கத்தை ஏற்படும் இனங்களுக்கு இடையில நல்லிணக்கம் ஏற்படாதுன்னு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்றான். இந்த பயங்கரவாத தடைச்சடத்தை எடுக்கணும் கண்ணை இது சொல்லிக்கிறாங்க. வந்த உடனே வரி வீதத்தை ஏற்றணும். வரி வீதத்தை ஏற்றினா என்ன செய்யணும்? பொருட்கள விலை வரும். வரி வீதம் பண்ணாக்கா தனியா பொருட்கள விலை மட்டும் இல்லையேக்கா வெளிநாட்டை மாதிரி அங்க நீங்க ஒரு வீடு வச்சிருந்தீங்கண்டா உங்களோட சொந்த வீடண்டா அந்த வீடு வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் மதிப்பெண் உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பெண்ணா அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு 2000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும் மாதிரி இருக்கும். உங்க வந்துட்டு உங்க தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன் வந்துட்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்ரீலங்கால உள்ள புரிஞ்சு கொள்ள பழகு. நீங்களே அந்த நீங்க சொன்ன தும்பு தடி விளக்கு மாதிரி இருக்கல கண்டிப்பா நீங்க அடுத்த அடிப்பியல் நடக்கும். எந்த இப்ப இதுல வந்து அனுராவா கொண்டே விழுத்துறதுக்கு காரணம் தும்பு தடி விளக்கு மாதிரி கொண்டே அடியுங்கோ உடைச்சு எறியுங்க. அது தேவை இல்ல அது என்னண்டா வரி விதத்தை வச்சு டாக்டர் மாதிரி நாட்டை விட்டு ஓடிவிடும். என்னடா சம்பளம் கொடுக்கலாது டாக்டர் மாதிரி நாட்டை விட்டு ஓடிவிடும். அங்க கொஸ்டின்ல கொஞ்சம் ஜனம் சாகும். இங்கால வீதி இறங்கி ஜனம் கிடைக்கும். வேந்து அங்க பாராளுமன்றத்துல நீச்சல் குளத்துல குளிக்கலாம்னு பார்த்து நிக்கிறாங்க. இது நடக்குமாக்கா. இது நாங்க வன்முறையை தூண்டையில நாங்க அரசியல் பார்வை சொல்றோம். இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சில நிலைக்குள்ள இலங்கை சிக்கி இருக்குது. வர்ற அரசியல்வாதிகள் வந்து அவங்க நாங்க வர்ற அரசியல்வாதியை நான் பார்த்த வரைக்கும் அவங்களை எப்படி பொட்டி அடிக்கலாம் கொடுத்த பொட்டியை அப்படி வாங்கலாம்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் எண்ணம் அவங்களுக்கு இல்ல. உதாரணத்துக்கு நேற்றுல எங்கட இந்த குடும்பத்துல பேசின ஒரு விஷயத்துக்கு வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்களா அப்ப இலங்கை உளவுத்துறையும் என்ன வானத்தை பார்த்து கொட்டாய் விட்டு கொண்டு நிக்கிறாங்களே இனவாதத்துல நிக்கிறாங்களே தவிர எங்க நாட்டின பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து நாட்டின கடனை தீர்த்து பணவீக்கத்தை குறைச்சு மக்களை ஒன்றுபடுத்தி இந்த நாட்டை வாழ வச்சு ஒரு சிங்கப்பூரா மாற்றணும் எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. இந்த இனவாதிகளுக்கு அவனுக்கு விழுந்த ஆமி தளபதிகளுக்கும் இல்ல. அவன் இயக்கத்தின் இதெல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஏப்பம் விட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 80க்கும் மேற்பட்டாங்களோ இல்லாம அழிக்கணும். ஏண்டவங்க முழுக்க இனவாதம் கக்கினார்கள். இந்த அரசியல் தலைவர் இருக்காங்களா இந்த பழைய வயோதிபங்கள் இவங்கள சில்லாங்க அரசியல் தமிழாக்கள் உள்ளிட்ட சிங்கள அரசியல் கலைக்கணும். கலைஞர் புதிய ஆக்கள் வரணும். 225 போக வேணும். அதுதான் முதல் பிரச்சனை. 225 பாராளுமன்ற உறுப்பினர்ல நீங்க சொல்ற மாதிரி 125 போச்சுன்னு சொன்னா அவ்வளத்தையும் தட்டி கலைச்சு விட்டீங்கண்டா அவ்வளவு காணும். அதே மாதிரி எங்க வெள்ள வேட்டியில் கட்சி இருக்கணும். இந்த பழைய ஆக்கள் வரப்படாது. இவங்க வேண்டாம். புதுசு கிடக்குதாங்க பழசுதான் இல்ல. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டோம். நாங்கள் ஒரு சமத்துவமான மக்களா வாழ்ந்தா மட்டும்தான் எனக்கு தேவை எங்கட நாட்டை வந்து கட்டி காப்பாற்றணும். நான் ஒரு இலங்கையன். நான் இப்ப ஒரு இலங்கையன் தான் நான் பாக்க. நான் ஒரு இலங்கையன். இலங்கைனால வந்து எனக்கு என்ன எங்க தமிழ் மக்களும் மக்கள் தான் சிங்கள மக்களும் மக்கள் தான். இவங்க அரசியல்வாதிகள் அடிச்ச காலம் தப்பிடுவாங்க வேண்டி கொண்டு பிளேட் வரைக்கும் பறந்துருவாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் பாவம். அங்க உள்ள டீச்சர்ஸ் பாவம். அங்க பள்ளிக்கூடம் நடத்த இயலாது. எங்க போற சாப்பாடு சொல்லுங்க. அரசியல்வாதிகள் 80 பேர் டிக்கெட் போட்டபடி இருக்குதான் போட்டுட்டு பறக்கிறது. நீங்க பாருங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு பிறகு சிங்கள ஜனத்துக்கு தமிழர் தேவை என்ற நிலைமை வரும். அதான் என்னண்டா சர்வதேச நிறுவனங்கள் அரசியல் இருந்தா அதான் இலங்கைக்குள்ள வந்து சர்வதேச நிறுவனங்கள் சிங்கள ஜனம் ஆட்டோமேட்டிக்கா தமிழர் அரசியலுக்குள்ள வருவோம் வரும். அப்படி ஒரு நிலைமை கொண்டு வர போறாங்க. ஒருத்தருடையும் தீர்க்கமான ஒரு சிந்தனையும் இல்ல. அது சரி. அதுதான் இருக்கிற ஐயா இன்னும் கடன் வாங்குறது எப்படி என்று மட்டும்தான் படிப்பிச்சு கொண்டே போவார். கடன் வாங்குவது படிப்பிச்சு விட்டு இருக்கு. அதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது.
இவர் வந்து எதுவுமே ஆகுறையில்லைன்ற அளவுக்கு ஜனம் சிங்கள ஜனம் வெறுக்கும் ஒரு கட்டத்துக்கு அங்கால கட்டாயம் இன்னும் ஒற்று வருஷம் மெத்த சிங்கள ஜனத்துக்கு இனிமேல் ஒரு வெறுப்புண்ட உருவாக்குற நிலைமைதான் இந்த அரசியல். உருவாக்குறதில்ல, உருவாக்கியாச்சு. உருவாக்குற நிலைமையில உருவாக்கியாச்சு. இங்க இந்த எல்லாம் ஒண்டா இருந்து பழகினாதான் தெரியும் அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி. அவங்களும் நொந்து நூலாகி போய்தான் இருக்கிறாங்க. அவங்க 3 நிலமும் சோறும் சம்பளம் சாப்பிடுறபடியா கொஞ்சம் அப்படி ஒரு இதுக்கு பழகினபடியா அவங்க இதா இருக்கிறாங்க. 5 கறியோட சாப்பிட பழகி இருந்தாங்கன்னா இன்னும் பொறுத்திருப்பாங்க. 2 நேரம் தான் கூடுதலா இல்ல அப்படி 5 கறியோட சாப்பிட பழகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையாவே வெறுப்பு வந்திருக்கு. இப்ப நானும் அந்த பாத்தீங்கன்னா இப்ப அந்த 2020 பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல பிரச்சனை வந்ததுதானே, அது செய்யலாச்சு. ஆனா எங்கட தமிழ் ஜனம் கரண்ட் இல்லைன்னு தமிழ் ஜனம் கஷ்டப்படலையே, கஷ்டப்பட்டவங்களுக்கு சிங்களச்சனம் அதுக்கப்புறம் அது போராட வச்சுட்டாரு. ஏன்னா நாங்களும் அதே கனாலமா பழகிட்டோம். எங்களுக்கு அது யுஜிபி மாதிரி பழகின பழக்கம் இல்ல. எங்களுக்கு எந்த இடத்திலேயும் நாங்க பழஞ்சு கொடுத்து இதண்டக்கூடிய மாதிரி எங்களுக்கு மேதைகள் பழக்கி வச்சிருக்குது. நாங்க எங்கேயும் அப்படியும் சாப்பாடு இல்லாமையும் இருப்போம். சங்குக்கு ஓட்ட போடுங்க எல்லாமே வரும். சங்குக்கு ஓட்டு போட்டா நீங்க வாழவிய இல்லையோ உங்களுக்கு சங்குதப்படும், அவ்வளவுதான். இப்ப யாரு நானா டாக்டர்? இப்ப சரி சங்கு வாக்கு போட்டாச்சு, ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுக்கு வாக்கு வித்தியாசம் வந்தா யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்? நானா டாக்டர் தேர்தல மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் வேண்டாம், அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே சங்குட தேவை வரும். அப்ப அதான் சங்கு இதுல பேரும் பேச்சு மாறும். ஆனா இவன் அனுராண்டா இது வந்து என்ன சைன்? அது வேண்டாம் திசா காட்டிதான் கொம்பஸ் கொம்பஸ் திசா காட்டியா அது ஒரு பிங்க் கலர்ல இல்ல அதுகளையும் கொஞ்சம் என்ன டெலிபோன் தொலைபேசி வந்து எங்கடா சைத்தையா வாழ்க சைத்தையா வாழ்க சைத்தையா வாழ்க சைத்தையா சங்க ஊதி தமிழனுடைய சங்க அறுக்குங்கோ, சங்க ஊதுங்கோ, சங்க ஊதுங்கோ, சங்க ஊதுங்கோ, திசகாட்டிய தூக்கி தண்ணிக்க போடுங்கோ, அடிச்சு விடுங்க ஆத்துல போட்டும். இப்ப நீங்க போட வேண்டியது ஊத வேண்டியது சங்கு, அவ்வளவுதான். அடிக்க வேண்டியது தொலைபேசி, அவ்வளவுதான். ஆத்திர போடுங்க. நான் 2க்கு தான் ஆதரவு. சங்குக்கு தனியா போட்டா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து கட்டாயம் சங்கோட வந்து சேருவார். டாக்டர் இந்த திசகாட்டியில அந்த அம்புக்குரிய பேய் எங்க நிக்கும் தெரியும் தானே உங்களுக்கு? திசகாட்டியில அம்புக்குறி வடக்க நிக்கும், ஆனா அவர் மட்டும் வடக்க காட்டக்கூடாது நினைக்கிறார். அவர் ஒரு தலைவர் திசகாட்டியா நிக்கிறார். வணக்கம் குமார். வணக்கம் குமார். நாங்க போய் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம். சிலோன்லையான வெறுங்காணிக்கும் சோழவரி கட்டணும், வீடு கட்டேக்கும் கட்டணும், வார விஷயத்திலேருந்து டபுளா பே பண்ணணும். சோழவரி பிரதேச சபை அறிவிச்சிருக்குது, வார விஷயத்திலேருந்து எல்லாத்துக்கும் காசு கட்டணும். காணிக்கு வெறுங்காணிக்கு புல்லு முளைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காசு கட்டிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே வீடுகள் கட்டுங்க, மது கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காசோட கட்டலாம், 10,000 ரூபாயோட சோழ வரைக்கும் கொடுத்து கட்டலாம்.
சோழவரி எவ்வளோ ஒரு காணிக்கு? அது வருங்காணிக்கு 5000, மற்றது ஒரு இடத்து பரப்பு பொறுத்து. வருஷமான மாசத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு மாசத்துக்கு 15,000 20,000 உழைக்கிறவன் மற்றது நுழம்பு தண்ணிகள் இருந்தாங்கன்னா பொடிச்சு ஆமி எல்லாரும் வந்து 25,000 50,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இருக்கிறவன் கொடுக்குறான். இருக்கிறவன் இல்லை அவன் அது சரி, அவன் செய்யறது சரியாட்ட வீட்டை கட்டி வச்சுட்டு போயிடும். வீட்டுக்கு பார்த்தா குப்பையை கொட்டுறது, புள்ள கொட்டுறது, டெலிபோன்ல வந்து கலை கேட்க மாட்டேன், பேஸ்புக்ல போட மாட்டேன், பார்க்கணும் வீரவாசனங்கள். நாங்கள் நாட்டை காப்பாற்றுவோம், காப்பாற்றுவோம். யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்துலயும் அவங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க ஒவ்வொரு வெளிநாடு அப்ப அதை பார்த்துட்டு அவன் வேணுமெண்டு 25,000 30,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அடிக்கணும் எல்லா வீட்டுல மொழி பேருக்கும் அடிக்கும். அது யாழ்ப்பாணம் தானே, மற்ற நாளைக்கு யாழ்ப்பாணத்தை அவங்களுக்கு மட்டும்தான். நன்றி என்ன நான் கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்றி என்ன எல்லாம் சந்தோஷம். அது வந்து 3 மணி நேரத்துக்கு அவர் ஒரு படம் கொண்டு போட்டிருக்காரு. டாக்டர் வந்து அது வந்து அவர் படிப்படியா சொல்லிட்டாரு. வந்து சங்குக்கும் 2வது போட்டு தான் காட்டி போடுச்சு. பெட்ஷீட் மட்டும் போட்டுருக்கேன். டாய்லெட் ஃப்ளஷ் பண்றது மக்களுக்கு திசையா காட்டுங்க. நான் செய்த வேலையால் கடவுள் குடிக்கல, பொசுல திறக்கக்கூடாது, வீடு இருந்த வெளிநாடுல வந்து 10 கோடியில 5 கோடியில 2 கோடியில 1 கோடியில வீடு கட்டினாங்க. நல்ல அடி அடிக்க போறாங்க. வருஷம் 1 லட்சம் ரூபாய் அடி, 1 கோடிக்கா பிரதேசவைக்கு இப்போ 60 லட்சத்துக்கு 2,500 ரூபாய் கட்டினது 60,000 பிரதேசவைக்கு மற்றது அந்த ஓகே பண்றவங்க சரி பார்க்கறவனுக்கு 20,000 30,000 கைக்குள்ள கொடுப்போம். அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், வீடு கட்டினா அப்புறம் வீடு கட்டினா அப்புறம் நீங்க இருந்தீங்களோ இல்லையோ வீட்டுக்கு வந்து வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு இல்ல சட்டப்படி எல்லாம் வாங்க மாட்டான். ஆக்களை பார்த்துதான் இப்ப கனடாவில இப்ப வருஷத்துக்கும் காசு கட்டணும், ஊர் இருவரைக்கும் கட்டணும். அதே மாதிரி குமாரண்ண, நீங்கள் அந்த கையில கொடுக்குற காசு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து மேல மஞ்சள் அனுப்பி விடுவோம். நம்மளையாகலே வேண்டாங்க. அவையில் பிரதேச சபையா இது வீடியோ இருந்தா காலமா மிச்சம் வச்சு செய்து விடலாம். அவங்க நேரா வந்தாங்க. நாளைக்கு ஒரு ஆள் இந்த பின்னேரம் ஒரு ஆள் வருமா அவர்கிட்ட கொடுத்து விடுமான்னு சொல்றாங்க. சரி, அவரை பிடிச்சு கொடுப்போம். அது கொடுக்குறதுல ஒன்றும் முடிகிறதுக்காக இல்லை, நாங்க கொடுக்குறோம். லண்டன்ல 130 ஏக்கருக்கு என்ன சூழல் வரும்? லண்டன்ல 130 ஏக்கர் வந்து அரசு சொத்தாக போகுது. அது மக்களுக்கு கொடுக்காம அவங்க அரசாங்கம் எடுக்க ஒன்றும் இவங்க செய்த உரைக்கு அரசாங்கம் எடுக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது சம்பந்தமா கடிதம் கனடாவிலும் அப்படிதான். எல்லாரும் இயக்கத்துல காலத்திலிருந்து சூப்பர் மார்க்கெட்டுகள் வீடுகள்லாம் மாட்டி அமெரிக்கால மாட்டிட்டாங்க. ஒன்றும் செய்யலாம் மக்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு வழி இல்ல. மாவீரர் தொழிலும் இல்ல கட்டுறதுக்கு. அப்படி காசை வாங்கினா தானே தண்டை மனசுக்கு 100 பவுண்ட் நகை வாங்கி போட்டு ரேஞ்சர் ஒரு மூடல சொல்லி கொமிட்டி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார். அதையும் சொல்லி தமிழ் மக்களுக்கு சொல்லி போட்டா பிரச்சனை வந்து முடிஞ்சது. இனி நீங்க எங்க இருந்தாலும் போய் லண்டன்ல போய் மாவீரர் தொழிலும் இல்ல சரியான மனுஷர்னு சொல்லி சொன்னா இடிச்ச மாவீரர் தொழிலும் இல்லன்னு தான் கட்ட வேணும்.
இவர் சரியான 4 பேர் தான் நாங்கள் மேல அறிக்கை கவனத்துக்கு மிச்சம் முழுக்க சமூக மருத்துவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலம் வரலாற்று குழு வாங்க நாங்க காசு தரம் அவர மக்கள் என்ன குடிக்க நீங்களே அவரை சண்டை பிடிக்கிறீங்களா சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் ஒருத்தருக்கு தலைமைச் செயலம் டாக்டர் மட்டும் ரஜீவ் சொல்லி என்றவர் அறிக்கை விட்டா சனம் பார்க்குமோ இது இப்படின்னு சொல்லி எங்கட சனங்கள் தெரிய காலம் நான் அதுல சில வேளையில இருக்கிறதால கஷ்டப்பட்டதால இருக்குங்க. ஆனா நாங்க பாக்கலாம் அதோட வசதியான ஆட்கள் நாங்க யோசிப்போம். அப்படி இல்ல, அடிமட்டத்துல கூடுதலா உள்ளூர் பக்கங்கள்ல போய் பார்க்க போனோம். உள்ளூர் பக்கங்கள் மட்டக்களப்பு, திருவோணமலை உள்ளுக்கு போய் பாருங்க. சிங்களம் தெற்குல இருக்கிற யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு நீங்க சொல்ற தகவல் எல்லாம் புள்ளியக்கா அவங்கள தலைமைச் செயலம் மனுங்கிட்ட 2009 ஆண்டு உருவான இந்த தலைமைச் செயலம் மஹிந்த ராஜபக்சவுடைய இலங்கை புலத்தில் வளர்ப்பு வைக்கப்பட்ட இந்த இவங்க கிட்டத்தட்ட 3000-4000 கோடிக்கு மேல சொத்து வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த சொத்தை வச்சு கொண்டு உங்களுக்கு பாகுபாடு காட்டில அவங்க ஒவ்வொரு மாவட்ட குடும்பத்தையும் ஆடம்பரம் வீடெல்லாம் கட்டி வாழ வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடெல்லாம் கட்டி கொடுத்து பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட சம்பந்தப்படுத்தி கட்டி கொடுத்திருப்பாங்க. இல்லையாம இருக்காது, இருக்கும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? வீடு கட்டி கொடுத்து 20 லட்சம் பேங்க்ல பைப்பில் இருக்காங்க. அதோட யாழ் சாவச்சேரியில இருந்து 7,000 4,000 ரூபாய் 7,000 ரூபாய் இல்லாட்டி 8,000 ரூபாய் வந்துச்சு. 20 லட்சம் போட்டாங்க. அவங்க தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொல்லி அதை செய்து அது உண்மையாவே ஒரு இருக்காது. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா அது அப்படி அந்த குடும்பமா இருந்தாலும் அது வேற ஒரு இதாத்தான் இருக்கும். அது வந்து கட்டாயம் இவன் தங்களுக்காகவே பயன்படுத்தி கொள்ளி சொல்லி யோசிச்சு கொள்ளுங்க. அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி அவங்க சொல்றாங்க உதவி செய்யறாங்களா அப்புறம் உதவி செய்யறாங்க விவரத்தை ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி அவையும் அவனால இங்க வேலை சொல்லி எப்படி எவ்வளவு தூரத்துக்கு பறந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே தான் வரணும். எல்லாத்தையுமே மாத்தி இதுல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இல்ல இன்றைக்காவது வெள்ளக்காரன் எப்பயுமே வந்து அவனும் தந்திரக்காரன். அவங்க ஒரு 4 வெடிக்குமா இருந்தா உலக யுத்தம் ஒன்று வெடிக்குமா இருந்தா நாங்க போயிருக்கிற நாங்க தான் முன்னுக்கு போக வேண்டி வரும். சரியா? அவன் போக மாட்டான். அதுக்குள்ள நீங்க வெளிக்கிட பாருங்க. இல்லையே இங்க வந்து நீங்க இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்ல வேணும். இங்க வரத்தான் வேணும். நீங்க வர போறீங்க, எப்படியாவது வருவீங்க. சரியா? வந்து இங்க பதில் சொல்ல வேணும். நீங்க எங்க போனாலும் மேல பறந்தா கீழே தண்ணி குடிக்கிறதுக்கு வர வேணும்ன்றத நினைச்சு கொண்டு செய்கிற எல்லாத்தையும் செய்யுங்க. கொஞ்சம் பேர் வந்து என்ன நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. இங்க எல்லாரும் விசரன்னு நினைச்சு கொள்ளாதீங்க. எல்லா வழியாலையும் நாங்க கஷ்டப்பட்டுதான் கதைக்கிறோம். நாங்க சும்மா இன்னைக்கு 90ஆம் ஆண்டு ஃபர்ஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை விட்டு வலிக்கிட்டாங்க. நாங்க 2 வரைக்கும் எங்களுக்கு போயிடலாமே இருக்கு. எங்களோட சொந்த இடத்துக்கு போயிடலாமே இருக்குது. நீங்க என்னன்னு சொன்னா இங்க இருந்து பறந்து போனீங்க, அங்க போயிட்டு அங்க என்ன செய்யறீங்க? வெளிநாடு போனீங்க தானே, அங்க என்னத்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க? அடுத்தவன்கிட்ட என்னத்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க? நீங்க உழைச்சு தின்னுங்களே. அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் தின்னுறதுக்கு அடுத்தவன்கிட்ட தலைமை செய்யலாமா? 15 வருஷமா கலிசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு கட்டமுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கல்ல, பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம வெளிநாட்டுல போயிருந்தோன்னு இந்த சொல்லு சொல்றது உங்களுக்கு வக்கில்ல. பிச்சை எடுக்கிற நாயருக்கு மாத்திரம் தான் நான் சொல்றேன். மக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த
அங்க போய் மற்றவனுக்கு இவ்வளவு வெளிநாட்டில இருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறான்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு குடும்பமா நீங்க உதவி செய்யுங்க. கட்டஸ் வரை யாருக்கும் ₹1 காசு நீங்க இந்த இது இனிமேலும் வராதீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தான் சொல்றேன். இது பேருந்து வேற யாரும் இது இதாக்கி போய் அங்க வேற யாரும் கேட்டாலும் இனியாவது கண்ணை முழிச்சு கொள்ளுங்க. எந்த ஒரு அமைப்புக்கோ எந்த ஒரு யூடியூப்புக்கோ எந்த ஒரு இதுக்கும் ஒரு தனி இது இல்லாம வந்து கொடுக்காது. நீங்க வந்து ஒரு குடும்பத்தை நீங்க செலக்ட் பண்ணி அதை கொடுங்க. இது வந்து படத்தை பேங்க்ல கூட கொடுத்தா கூட பேங்க்ல கூட ₹1000 காசு ஏடிஎம்ல இருந்தா கூட ₹30 விட்டும் இல்ல ஒருக்கா. இது என்னன்னு சொன்னாக்கா யூடியூப்காரர் வந்து அவைக்கு ஒரு செலவு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு செலவு அதுக்குள்ள சேர்ந்து நாங்கள் அவையிட்டே இருந்து அதை காசை கொடுத்து போட்டு வாங்குறது. என்ன இதுல கேமரால காட்டி போட்டு கேட்கறதா நாங்க வந்து ஒரு செலவு ₹3000 இல்லைங்க. அது ஓரளவுக்கு இந்த தலைமைச் செயலர் செய்யற கூத்த விட அவங்க பரவாயில்ல. நம்ம நாட்டுல இருந்து 4 லட்சம் பவுண்டக்கா, அதாவது ₹16 கோடி கணக்காக்கா. அதை என்ன செய்யலாமாக்கா சொல்லுங்க. இவங்களை ரோட்டில நிக்க விட்டு கலட்டி போட்டு எல்லாத்தையும் பறிக்க வேணும். ரோட்டில எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் கூட பூரா இல்லாத மாதிரி கலட்ட வேணும். எல்லாத்தையும் கலட்டி போட்டு எங்க கிடக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டு வேண்டோன்னு இந்த சனம் வெளிநாட்டுல இருக்கிற சனம் சரியான சனம் கொடுத்த சனம் திருப்பி கேட்க வேணும். சிவப்பு சால்வைக்கு நீங்க இருந்து பாருங்க. சிவப்பு சால்வை இனி வந்து முன்னுக்கு வர்றது கஷ்டம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா தங்கட இது போயிட்டுதான்னு சொல்லி சொன்னா மற்றவன் வந்துட்டான்னு சொல்லி சொன்னா பிரச்சனை வருமன்றதுக்காக வேண்டிய தடல் உடலா எல்லா வேலையும் பார்க்கலாம். இதுதான் இப்ப இருக்கிற முக்கிய பிரச்சனை. சரியா? இனி இங்க நீங்க முதல்ல ஒரு கதை கதைச்சு கொண்டிருந்த நீங்க பீச்சான்னு சொல்லி அதெல்லாம் வந்து சிவப்பு சால்வையோட பங்கோட இருக்கிறார்கள். சரியா? இனி மற்றவன் வந்துட்டான பிரச்சனை கண்டிப்பா இவர் வெற்றி அடிக்கிறேன். அப்படி எல்லாரும் தெளிஞ்சால் இப்படியான ஆக்களை ஓட ஓட கலைக்கலாம். அக்கா இப்ப பொட்டியை வாங்கி கொண்டு வந்து கதைக்கிறா. நானே கேளுங்க அந்த பட்டி பொட்டியை கொண்டு அந்த பட்டி கதைச்சாரு. அக்கா நம்பாதீங்க. நான் கேட்க போறேன் 35 வருஷமா நீங்கள் ஓட் போடல. அப்படி கேளுங்க கேள்விய. 35 வருஷம் ஓட்டு போறதுக்கு அக்காவுக்கு உரிமை இல்லாத அக்கா இப்ப தலைமை செயலத்தை வந்து மறக்கிறாண்டா மற்ற பாட்டி வாங்க காசை கொடுத்து விட்டு இருக்கு அப்படின்னு சனங்க சொல்ல போறாங்க. நான் சொல்லுங்க அதுக்கு பதில். பரவாயில்ல, நான் கதைக்க வேண்டியதை கதைக்கிறேன். அவனுக்கா வேண்டி இவனுக்கா வேண்டி இவன் அதை சொல்லுவான் அவன் அதை சொல்லுவான் இவன் இதை யாருமே எனக்கு 10 பைசா தர போறது இல்ல. நான் உழைச்சுதான் எனக்கு தான் நான் தான் சாப்பிட வேணும். சரியா? பொம்பளையா இருந்து நான் உழைச்சுதான் நான் சாப்பிடுறேனே ஒழிய இந்த பிச்சைக்காரங்கள் மாதிரி யாருட்டே நான் ₹1 கூட கை நீட்டியில இல்லையென்றாலும் சாப்பிடாம கிடப்பமே ஒழிய நாங்க யாருட்டையும் பிச்சை கட்டு போனாக்களும் இல்ல கடைசி வரையும் பிச்சை வேண்ட போறாக்களும் இல்ல. பிச்சை வேண்ட ஆக்களா இருந்தா சத்தியமா இன்றைக்கு எந்த நிலைமை வேற எங்கேயோ. சரியா? எந்த நிலைமை வேற எங்கேயோ. நான் கதைக்கிறதுல உங்களுக்கு தெரியும். ஆனா நான் எனக்கு இவங்கட இதுகள் எல்லாம் இழுத்து வெளியில விடணும், சனத்துக்கு தெளிவு வரணும்ன்றதுக்காக வேண்டிதான் நான் கதைக்கிறேனே ஒழிய மற்றும்படி இந்த வலையதளத்துல கதைச்சா அப்படியே எல்லாருக்கும் வெளியில போகும். பெற்றதாயை விட்டு காசு பிழைக்கும் பேர் வழி போகும் பாதை எந்த நாளும் இல்லை நேர்வழி. இவனுள் கடைசி வரையும் ஆனா கேட்டுக்கொண்டு இருந்தா இந்த தலைமை செயலகம் அவன் இவன் எல்லாரும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு சமந்தானடா. அங்க போய் படுத்தா நீங்க எத்தனை 6 அடிக்கு போறீங்களோ நாங்களும் 6 அடிக்கு தான் போறோம். நீங்க என்னத்தை சாப்பிடுறீங்க? நாங்களும் அந்த குப்பையத்தான் நீங்க இருந்து சாப்பிடுறோம். நீங்க அங்க இருந்து நல்ல வடிவா தெளிவா இருக்கிறீங்கன்ற ஒன்றே ஒழிய மற்றும்படி எங்கள் பக கேவலன் நீங்க. சரியா? நாங்க தெரியலாது
போறவன் பார்த்துட்டு சிரிச்சு 5-6 ஊர்க்காசை அடிச்சு மனசுக்கு நகையை போட்டு போறாண்டு. கேவலம் பிடிச்சவன்கள் நீங்க எல்லாம் மனுஷராடா. நீங்க எல்லாம் மேதகு வளர்த்த பிள்ளைகள் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? கள்ள சும்மா சொல்லி கொண்டு தெரியுறாங்க. 1.5 லட்சம் ரூபா ரோல் ரோய்ஸர் கார்ல தெரியுறாக்கு, என்ன ரேஞ்ச் ஓவர் கார்ல தெரியுறாக்கு, சைக்கிள்ல தெரியலாம். கௌரவம் கேடு கட்டனா இல்ல. நீங்கள் எல்லாம் ஒழுங்கான குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தீங்க. அன்று ஒரு பாரதி நான் மாறி நேரலைக்கு வந்துட்டேன் போடா கண்ணா. வேற யார்ட்ட எதுக்கு வந்துட்டானோ? அப்படி இல்ல, இதான் சரியான தளம். இதே சரி. இப்படி ஒரே வாங்கக்கா, இப்படி தகவல் எடுத்துட்டு வாங்கக்கா. அக்காவுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் வேணுமே. நீங்க ஒரே காய்க்க விட்டா தொண்டை தண்ணி குடிக்க மாட்டேன். அக்கா அந்த இப்ப ஒரு 4-5 நாளா இந்த 4 லட்சம் கதை கேட்டதுல இருந்து எனக்கு இருக்க நிக்கலாத ஒரு அப்படி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது. இவ யார் அங்கம்மா இது கட்டுறதுக்கு? இவ யார் ஆக்கள்? கட்ட வேண்டிய ஆக்கள் முழுக்க இங்க இருக்கணும், தின்ன வழி இல்லாம இருக்கணும். இவ யார் அங்க கட்டுறதுக்கு? மேலும் செய்ய சொல்லியாங்க. நாங்க செத்து போயிருவோம், இல்லாட்டி நாங்க மாவீரர் ஆகிருவோம். எங்களுக்கு அந்த லண்டன்ல எங்களுக்கு ஒரு இடம் தேவைன்னு சொல்லி சொன்ன வேற இவன் படங்களை எடுத்து பப்ளிக்ல போட்டு விடுவாமாக்கா. இல்ல அது இப்ப ஒன்று செய்துடாதுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் கலட்டி கொண்டுதான் செய்யணும். இப்படி அந்த டக்கண்டு இழுத்து வழியில கொட்டி விடக்கூடாது. இவங்க இது 4 லட்சம் வாட்ஸ்அப்ல அடிக்கிறேன் எடுக்கட்டான். அக்கா கதைங்க என்ன எங்கெங்க என்னென்ன இன்னும் கிடக்குதோ தெரியாது. தோன்றதுக்கு தோண்ட வரும். அர்ச்சுனா சொன்ன அக்கா அதை விட 117 மில்லியனுக்கு 107 மில்லியன் ஆயிடுச்சுன்னா அந்த 107 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வேற ஒன்று கிடக்காது. இப்ப கரோவில் அது வந்திருக்கு. அவர் உள்ளுக்கு இப்ப வந்துருவாரு நினைக்கிறேன். கரியில வழியில் அது இன்னும் வெளில வரல. 107 மில்லியன் யோசிச்சு பாருங்க. 1.7 பில்லியன் பவுண்ட். ஸ்ரீலங்கா கொண்டு 400 பில்லியன். போட்டு இலங்கைய மீட்டு போட்டு நீங்க இலங்கையில கிடவங்கள்ல ஏன்ற மக்களுக்கு அவனோட கிடந்தாலும் இலங்கைய மீட்டு மனுஷரை மீட்டு போட்டு நீங்க அவனோட கிடந்து கூத்தாடியுங்கள எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஏன் எங்கட தமிழாக்களைய திருப்பி தமிழாக்களைய கொல்றீங்க நீங்க? சிங்களவன் தான் கொல்றான்னு பார்த்தா நீங்கள் தானே கொல்றீங்களா? எங்கட இனத்தை நீங்கள் தானே. எங்கடைய ஆக்களுக்கு பின எங்கடைய ஆக்கள் தான் அதானக்கா பிரச்சனை. எங்கடைய ஆக்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒருத்தர் உயர்ந்துடக்கூடாது. எப்படியாவது கொஞ்சத்தை இழுத்து கீழே விழுத்தி விட்டுற போகணும். அந்த நிலைமையா முதல் மாத்தணும் அக்கா. அது என்ன சொல்லுங்க பாப்பம். அப்ப எல்லாம் நடந்திருக்கணும் 2009 முதல். அருண் அக்கா கதைக்க விடுங்க. ஆரம்பிச்சிருங்க, கொஞ்சம் கதைக்க விடுங்க அக்கா. நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க தானே, கடைசியா வரைக்கும் என்ன நடந்தது? தலைவருக்கு எல்லாம் என்ன நடந்ததுக்கா? அது நான் சரியா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏனக்கா என்ன நடந்தது? இருக்கிறாராம் வரப்புறான்னு எல்லாம் சொல்றாங்களாக்கா சூசிலியாக்கா? சொத்தையெல்லாம் கிழிச்சு போட்டு அங்கே கொண்டு செட்டி விடுங்க ஹைவேல. அக்கா சத்தியமா சொல்றாங்களாக்கா? நேற்றும் சொல்றாங்களாக்கா, முந்தினாலும் சொல்றாங்களா? வீடியோ போடுக்க தாடியோட நிக்கிறாராம், அந்த விஷயம் வரப்போறாராம்னு சொல்றாங்களாக்கா? என்னங்க எனக்கு அடிக்கிற அடிங்களாக்கா? அக்கா தலையில சத்தியமா சொல்றாங்களாக்கா நேற்றும்? இதே இது நாங்க பேரு கூட சொல்லலையே. கைங்க ஆயுத போராட்டம் உருவாக்க போறோமா, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அடிக்கலாம். நாங்க எங்கடா காய்ச்சினாங்க? நாங்க பேரும் சொல்லல. என்ன சொல்லுங்க பாப்பம். அவரை இருக்கிறன்னு சொன்னாதான் உழைக்கலாம், இல்லையன்னு சொன்னா உழைக்கலாது. எப்பயுமே உலக தந்திரோபாயம் ஒன்று இருக்குது. இப்படியான பெருந்தலைவர்கள் இல்லையன்னு சொல்லி சொன்னா எப்பயுமே இல்லையன்னு சொல்லி முடிவு எடுக்கிறதே இல்லை. அதை வச்சு கொண்டே ஓட்டுறது. அக்கா சின்ன உழைக்கலாமா களவு எடுக்கலாமா? அக்கா செல்வம் கொஞ்சம் பாருங்க அக்கா.
இந்த தலைவர் என்ன முக்கியமான போராளிகள் மறைஞ்சு நிக்கணும் தளபதி மாதிரி அவ வருவினம் அவ வந்தா சொன்னா நாங்கள் எல்லாம் குட்டுப்போம் தாங்க வருவோம் நீங்க பிச்சை எடுத்து வையுங்க நாங்க வந்து சாப்பிடறோம். எந்த காலத்திலேயும் எங்கட மேதகு வளர்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் நான் இப்பயும் சொல்றேன் ஒரே ஒரு எனக்கு இந்த சரியான ஒரு வெக்கங்கட்ட வேலை நான் சொல்றேன் கேளுங்க. எங்கட இவங்க இப்ப பழக்கிட்டாங்க. எங்கட மேதகு வளர்த்த பிள்ளைகள் ஒரு தருமே வந்து கை நீட்டி பிச்சை எடுத்து தின்ன வேண்டிய அவசியமே இல்லை. 24 ஹவர்ஸும் உழைக்கக்கூடிய ஒரு வல்லமையோட பழக்கி வச்ச பிள்ளைகள் இன்றைக்கு வந்து ரோட்டு வழியா நின்று ரெண்டு கையும் இல்லாமலே 2009 முதல் இதுக்குள்ளேயே இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ சாதிச்சதுகள். எத்தனையோ சாதிக்கல கால் கை இல்லைன்னு சொல்லி சாதிக்கலாண்டோ ஒன்றுமே இல்லை. கண் இல்லாமலே சாதிச்சு கொண்டு இருக்குதுகள். சரியா? இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எங்களுடைய ஆக்களே எங்களை கெடுத்து கொண்டு வருகுதுகள். யாருமே இங்கோ ஒருதற்குமே டேலண்ட் இல்லையண்டு இல்லை, கட்டசி வரையும் இல்லை. நான் சொல்லுவேன் கால் கை இல்லாத இந்த இதுல உண்மையாவே இதுக்கண்டே இருந்த ஆக்கள் என்று சொல்லி சொன்னா ஒருதருமே பயப்படாம வேலை செய். 1-2 இருக்குது இப்பயும் காலை ஏலாட்டியும் தாங்க உழைச்சு தாங்களே சாப்பிடுதுகள். இதுக்குள்ள இருந்தது மேதகு வளர்த்த பிள்ளைய. அப்ப இந்த சுவிஸ் நாட்டுல வந்திருக்கிறான் கதிரவன் ஒரு தம்பதியெல்லாம் வந்திருக்கிறான். போன் நம்பர் அவன் இல்ல, அவனுக்கு அந்த மற்றவன் இன்னொருதன் என்ன பேர் அந்த சொங்கி மேரியோடதான் இருந்து அடிச்சு அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்ச உடைக்க வேணும். ஏனாக்கா அவர் நல்லாதான் செய்யறாருக்கா. என்ன செய்யற? நல்லா செய்வார். அவர் எல்லாருக்கும் செய்யறேன். அவர் நல்லவர் வல்லவர். அக்கா என்னட்ட ஒரு கேள்வி உண்டக்கா. என்னண்டு இந்த தளத்துல வந்து நாங்கள் மாவீரரை கொச்சப்படுத்தி காய்ச்சிருக்கோமா? நான் இப்ப ஒரு கொஞ்ச நாளா தான் பாக்குறேன். எனக்கு அப்படி ஒண்ணு தெரியல. என்ன பிரச்சனை? தலைவரை பற்றி காய்ச்சிருக்கோமா கொச்சப்படுத்தி? இல்ல நீங்க அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேட்கிறேன். அக்கா வன்னியமேந்தன் தேச துரோகியாக்கா 22 பாட்டலி நானாக 2007 இயக்கத்துக்கு என்ன தேச துரோகி என்று ஆகாது என்னன்னு சொல்லி சொன்னா தளத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் நீங்க துரோகிதான். அக்கா இந்த தளம் வந்து இபிடிபிட தளமா இருக்கா? ஒரு காலத்துல அப்படி வேண்ட இது நீங்க பாத்துருக்கீங்களா? முந்தி கேட்டிருக்கிறீங்களா? இதய முனை விலங்குகளை இதே வேணா சொல்லுங்க அக்கா. தளம் இருந்த நீங்க இப்ப சொன்னாங்க இந்த தளம் இருந்தது ஒரு இதொண்டு நிகழ்ச்சி ஒன்று செய்தவை இதய வீணை என்று சொல்லி தெரியாக்கா. எனக்கு தெரியும். அது இருக்கிற ஆக்களை எல்லாம் கோத்து விடுறது, கலட்டி விடுறது, ஒண்ட பத்தாக்குறது, நடந்து சொல்றது. அக்கா இப்ப நாளைக்கு சொல்ல போறாங்க உங்களை நாங்க செட் பண்ணி தான் கொண்டு சொல்ல போறாங்க. என்ன செட் பண்ணலாம்? தளத்துக்கு வராட்டி சொல்லுவாங்க, நாங்க செட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு சொல்லுவாங்க. வெராட்டியா இந்த தளத்துக்கு நீங்கள் வந்து கதை காட்டி உங்களை செட் பண்ணி கொண்டு வந்துட்டு சொல்ல போறாங்க. நான் வந்து எனக்கு உண்மையா இதுல என்ன எது செய்யறேன்னு தெரியாது. நேற்று முன்ன நாள் தான் இதுக்குள்ள பூரக்கூடிய மாதிரி ஒரு ஆளோட கதைச்சு வந்தேன். சூப்பர் அக்கா, சூப்பர் அக்கா. எனக்கு இதுக்குள்ள எல்லாம் செய்யற அளவுக்கு பெரிய ஒரு அந்த அனுபவ இது இல்லை அக்கா. இதுக்குள்ள வந்து எல்லாரும் அப்படித்தான். நாங்க முதலா இதுக்குள்ள வந்து கயக்க துவங்கிருக்கோம். ஒரு குரூப்லயோ அதுலயோ இதுலயோ அப்படி இப்படி நான் வீடியோ போடுறது ஒன்றுமே நான் செய்யறேன் இல்ல. இத முதல் நாள்லயே எல்லாரையும் தூக்கி சப்பிட்டீங்களேக்கா. முழு பேட்ட விஷயத்தையும் கொண்டாந்துட்டீங்களே முதல் நாள்லயே. இந்த Facebook ஹேக் பண்ணியாச்சு. அங்க ஒண்ணும் செய்யல. Facebook ஹேக் பண்ண மாட்டேங்குது.
அக்கா நீங்க இதுல துணிவா வாங்கக்கா, பயப்படாம வந்து நாங்கள் உங்களுக்கான இதை வந்து நாங்கள் கொஞ்சம் நில்லுங்க அண்ணாமரை ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஈழ விடுதலை போராட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்த எங்களது வீரம் செறிந்த மக்களில் மக்களாக ஒருவராக எமது மண்மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்து ஆகுதியாக்கிய வீரர்கள் வரிசையில் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த உரையில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். களமறைந்து களமுனைக்கு வந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பாதங்களை தந்து கொண்டிருக்கின்ற வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேளையில் உங்களது கால்பாதங்கள் பதிந்து நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். காலம் உங்களை அழைக்கும் என்பதற்கு இணங்குவதற்காக நீங்கள் இணைந்து கொண்டு எமோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இதில் இணைக்கொண்ட பங்கேற்றிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேளையில் தமிழர் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.